ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி ஸ்பைசி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு நான் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பட்டை, கிராம்பு, இலை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்திக்கலாம். பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ நான் அதனால் என்னோடய ரெகுலர் தாளிப்பு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதோடு சேர்த்திக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாவும் நான் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் நான் 2 பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். இதோடவே தேவையான கல் உப்பு சேர்த்திக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடும் உப்பு போட்டதுமே. இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதை மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் இன்னும் நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு ஆகிடும். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு 75% வெந்துடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போனதும் இதோடவே வந்து மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்திருக்கேன். இதோட நான் ஃபைனலாக மிளகுத்தூளும் சேர்த்திக்குவேன். அதனால் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பச்சை வாசனை போனதும் இதோடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். தயிர் ஆப்ஷனல் தான், ஆனால் தயிர் போட்டிங்கன்னா ஒரு க்ரீமியாக இருக்கும் இந்த கிரேவி. தயிரும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம வேக விட்டுக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அந்த சிம்லேயே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்த்திக்க போகிறேன். பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்திக்கிறேன். பன்னீர் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெப்பர் தூள் சேர்த்திக்க போகிறேன். பெப்பர் தூளும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்திக்காதீங்க. சேர்த்தா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருமையான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மில்கி மிஸ்ட் பன்னீர் நான் வாங்கினது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.